ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் தமிழ் டிப்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம மீஷோலேருந்து வாங்கின ரொம்பவே அழகாக யூனிக்காக இருக்கிற மாதிரியான 50க்கும் அதிகமான ரொம்பவே சூப்பரான பூஜை பொருட்கள் வந்து நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பூஜை பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பிராஸில் கொடுத்துருக்காங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி மீஷோ ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் வேணும் அப்படின்னாலும் சேனலுக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் ஃப்யூச்சர்லேயும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போல்லாம் வீடியோ போடுறோமோ அப்போல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக க்யூட்டாக இருக்கிற மாதிரி ஒரு சின்ன கலசம் தான் வந்து வாங்கியிருந்தேன். பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. யாருக்காச்சும் நீங்கள் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக வந்து கிஃப்ட் கொடுக்கலாம் இதை. அதே மாதிரி உங்களுக்கு இது பார்க்கும்போது அழகாக உண்மையிலே உங்களுக்கு வந்து ரியலான வெள்ளியில் இருக்கிற மாதிரியே இருக்கும். நல்ல வெயிட்டாக இருந்தது. அதோட ஃபினிஷிங்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. பூஜை ரூமில் வந்து வைக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ரொம்ப நல்ல ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் வந்து நான் முன்னாடி ஆட் பண்ணியிருப்பேன், பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப யூனிக்காக ரொம்ப ரேராக கிடைக்கிற மாதிரியான குட்டி குட்டியான இந்த மாதிரியான பொருட்கள் வந்து யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து நீங்கள் கிஃப்ட்டும் கொடுக்கலாம். விலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால பார்க்கவும் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு வந்து இது ரிவ்யூக்காக வந்திருந்ததுனால நான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அவங்களுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே உங்கள் பூஜை ரூமில் வந்து வைக்கிற மாதிரி அப்படியே செட்டாக இது வந்து காம்போவாக வந்து வருது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிராஸ்லேயே வந்து கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு இதிலே வந்து பார்த்திங்க ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு டிசைனாக இருந்தது. இந்த பெல்லெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்தது. அதே மாதிரி ரொம்ப வெயிட்டாகவும் இருந்தது. கையில் வந்து எடுத்து இந்த மாதிரி அடித்து பார்க்கும்போது நல்ல ஒரு மணி சத்தம், அதே மாதிரி நல்ல வெயிட்டாகவும் இருந்தது. உங்களுக்கு இதில் வந்து அப்படியே காம்போவாக வந்துடும். நீங்கள் கற்பூரம் காட்டுறதுக்கு, அகர்பத்தி ஏற்றி வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு இதில் இந்த செட்லேயே வந்து வந்துடும். மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ரொம்ப யூனிக்கான ப்ராடக்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விலை கம்மியாகவே வந்து கிடைக்கிது. கடையில் போயிட்டு நம்ம அலைஞ்சு திரிஞ்சு வாங்குறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து ப்ராடக்ட்டு கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாங்க எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி நம்ம வந்து போட்டு வாங்குற காசுக்கு ரொம்ப ரொம்ப ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். அப்படியே செட்டாகவே இதில் வந்து கிடச்சிருது. நம்ம ரியலாக நேரில் வந்து பார்க்கும்போது அவ்வளோ க்யூட்டாக நல்லா இருக்குது. அதே மாதிரி பொருட்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தரமானதாக கொடுத்துருக்குறாங்க. நல்ல வெயிட்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக இது உங்களுக்கு நல்ல லைஃப் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து ரீசெண்டாக ரேட் வந்து சொல்லி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் வந்து இதோட ப்ரைஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலாக பிராஸ் டைப்பில் வந்து வரக்கூடிய கலசம் தான். இதில் வந்து 5 கலசம் வந்து வருது. இது வந்து குபேர கலசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தது. ஸோ அதே மாதிரி இதில் கொடுத்துருக்குற டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ஒரு ஒரு கலசமுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகான ஃபினிஷிங் ஒர்க்கில் ரொம்ப நல்லா இருந்தது. வெயிட்டும் அவ்வளோ நல்லா இருந்தது. ரொம்ப வெயிட்டாக இருந்தது. ஒரு ஒரு கலசமும் தூக்கி பார்க்கும்போது அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு. நீங்கள் யாருக்காச்சும் கிஃப்டெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னாலும் தாராளமாக கொடுக்கலாம். அப்படி இல்லை உங்கள் பூஜை ரூமில் வந்து வாங்கி வச்சுக்கிறீங்க அப்படின்னாலுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும் இதெல்லாம் வந்து வச்சு யூஸ் பண்ணும்போது. இதெல்லாம் வந்து ரொம்ப யூனிக்கான ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதோட டிசைன்ஸுலேருந்து இதோட குவாலிட்டியிலேருந்து ஃபினிஷிங்லேருந்து எந்த குறையும் நம்ம வந்து சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ குட்டியான ஒரு கலசம் பாருங்களேன். சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் ரொம்ப அழகாக இருந்தது. இதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுக்குமான லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஆரம்பத்துலேருந்து நான் சொல்ல மறந்துட்டேன். எல்லா ப்ராடக்ட்டுக்குமான லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா, இதுவும் ஓம் டைப்பில் இருக்கக்கூடிய ரொம்ப அழகாக க்யூட்டான ஒரு பிராஸ் டைப்பில் இருக்கிற மாதிரியான ஒரு விளக்கு தாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக ஒரு கீழே வந்து பிளேட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த விளக்கு வந்து வச்சு ஏற்றுறதுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. எல்லாமே வந்து பிராஸ் டைப்பில் இருக்கிறதுனால உங்களோட பூஜை ரூமில் இதெல்லாம் நீங்கள் வந்து வைக்கும்போது ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு பூஜை ரூம் மாதிரியே ஒரு லுக் கொடுக்குங்க. சின்ன பூஜை ரூமாக இருந்தாலும் இந்த மாதிரி யூனிக்கான ப்ராடக்ட் எல்லாம் வந்து வாங்கி வச்சு யூஸ் பண்ணும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ப்ராடக்ட்டுக்கான லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க.
இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா, பூஜை ரூம்ல வந்து வைக்கக்கூடிய ஒரு மங்கள கலசம் தான். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். கீழ வந்து ஒரு சின்ன ஸ்டாண்டு மாரி வந்து குடுத்துருக்குறாங்க. அதுக்கு மேல ஒரு பாட்டு, குட்டியா ஒரு பானை, அதுக்கு மேல ஒரு தேங்காய் அப்படின்னு நெனைக்கிறேன். ரொம்ப அழகா கியூட்டா இருந்தது. அழகா ட்ரெடிஷ்னலா இதில வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஃபுல்லாவே வந்து முத்துக்கள், ஸ்டோன்லாம் வந்து வச்சு ரொம்ப சூப்பரா டிசைன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க டெக்கர் பீஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். அதே மாதிரி நீங்க வந்து உங்களோட பூஜை ரூம்லயும் வந்து வைக்கலாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப ரிச்சான ஒரு லுக் குடுக்கும்னு நெனைக்கிறேன். அழகா அதில வந்து பார்த்தீங்கன்னா, கல்லெல்லாம் வச்சு ரொம்ப சூப்பரா வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான். நான் வந்து ப்ரைஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இதுலயும் வந்து நெறைய மல்டி கலர்ஸும் வந்து அவைலபிளா இருக்கு. இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இதுவும் பிராஸ் டைப்ல இருக்கக்கூடிய ஒரு முக்காலி ஸ்டாண்டு தான். ரொம்ப வெயிட்டா இருந்தது. கையில வந்து தூக்கி பிடிச்சு பார்க்கும்போது ரொம்ப வெயிட்டா இருந்தது. அதோட டிசைன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகான டிசைன்ஸு, ஃபினிஷிங் ஒர்க்கு சூப்பரா குடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ நல்லா இருந்தது. இதுவும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க பூஜை ரூம்ல வந்து வச்சு யூஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்லாருக்கும். இதோட ப்ரைஸும் வந்து பார்த்துருப்பீங்க. அதுக்கான லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா கியூட்டா இருக்கிற மாதிரியான ஒரு ராதாகிருஷ்ணன் சிலை தான் வந்து வாங்கியிருந்தேன். பார்க்க ரொம்ப ட்ரெடிஷ்னல் லுக்ல அதோட டிசைன்ஸ் அந்த பெயிண்டிங்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப யுனிக்கா வந்து குடுத்துருந்தாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது. ஸோ, எனக்கு வந்து இது வந்திருந்தது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலாவே. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ப மாட்டீங்க ரூ. 160 தான். ரொம்ப வெயிட்டா இருந்தது. நம்ம இப்ப கையில தூக்கி பிடிச்சு பார்க்கும்போது ரொம்ப வெயிட்டாவே இருந்தது. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, பிராஸ் டைப்ல தான் இருக்கு. ஸோ வேணும்னா அதுக்கான லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். ரொம்பவே அழகா கியூட்டா இருக்கிற மாதிரி இந்த நம்ம சாம்பிராணிலாம் ஏத்தி வைப்போம் இல்லையா? ஸோ அந்த ஸ்டாண்டு தான் வந்து வாங்கியிருந்தேன். நல்லா வுட்டுல ரொம்பவே அழகான ஒரு ஃபினிஷிங் ஒர்க்ல வந்து குடுத்துருக்காங்க. இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கம்மி தான். ரூ. 110 அந்த ரேஞ்சில வந்து கிடைக்குது. இதையும் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. மறக்காம செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். ரொம்பவே ட்ரெடிஷ்னலான லுக்ல ரொம்ப கியூட்டா அழகா இருந்த ஒரு நெக்லஸ் செட்டு தான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து நீங்க நெக்லஸ் அதாவது சோக்கராவும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்கோட ஒட்டியும் நீங்க வந்து போட்டுக்கலாம். அப்படி இல்லன்னா கொஞ்சம் லாங் செயின் மாதிரியும் நீங்க போட்டுக்கலாம். கொஞ்சம் லென்த்தியாவே வந்து குடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து குடுத்துருந்தாங்க. ரிவ்யூலாம் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பாசிட்டிவான ரிவ்யூ வந்து குடுத்துருந்தாங்க நெறைய. எல்லாமே நான் வந்து செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஃபைனலா நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா கியூட்டா கோல்டுல இருக்கிற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. இது வந்து நீங்க இப்ப நான் உங்களுக்கு வீடியோல காமிக்கும்போது எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஆனா ரியலாவே நீங்க நேர்ல பார்க்கும்போது அந்த அளவுக்கு கியூட்டா இருந்தது. பார்த்த உடனே கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த செயினோட சேர்த்து உங்களுக்கு ஒரு தோடு செட்டும் அப்படியே வந்து வந்துருது. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. நடுவுல கல்லெல்லாம் வச்சுட்டு, இது ரொம்ப யூனிக்கான ஒரு டிசைனா இருந்தது. ஸோ, எனக்கு ரொம்ப பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு, நான் எனக்காக இத வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அந்த இயரிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். எந்த அளவுக்கு க்யூட்டா அழகா இருக்குன்னு. அதுவும் ஸ்டோன் ஒர்க் வந்து வச்சுட்டு ரொம்ப அழகா இருந்தது. ஸோ, இதோட லிங்க்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல இதோட லிங்க் குடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப அழகா க்யூட்டா இருக்கிற மாதிரியான ஒரு வளையல் செட்டு தான் வந்து வாங்கியிருந்தேன். ஒரு வளையல் நம்ம வந்து வியர் பண்ணோம் அப்படின்னாலே ரொம்ப அழகா இருக்கும். இந்த மாதிரி வளையல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சிங்கிளாவும் போட்டுக்கலாம். இப்போ சைடு வளையல் மாதிரியும் போட்டுக்கலாம். நடுவுல கொஞ்சம் கண்ணாடி வளையல் வியர் பண்ணிட்டு, சைடுல போட்டுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு வளையல் போட்டோம் அப்படின்னாலே கைக்கு ரொம்ப நல்ல லுக் குடுக்குங்க. ப்ரைஸும் வந்து ரொம்ப ரீசனபிளா இருந்தது. ஸோ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு வாங்கியிருந்தேன். வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ப்ராடக்ட்டு ரொம்ப அழகா கியூட்டா இருக்கிற மாதிரியான இந்த கொலுசு செட்டு தான் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங் ஒர்க்ல சூப்பரா வந்து குடுத்துருந்தாங்க. நம்ம ரியலா நம்ம கடையில போயிட்டு வாங்குற வெள்ளி கொலுசு மாதிரி அந்த அளவுக்கு வந்து இதோட லுக்கு, அதோட குவாலிட்டி எல்லாம் சூப்பரா இருந்தது. ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு ப்ரைஸ்ல குடுத்துருந்தாங்க. இது அடிக்கடி வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்கும் வந்து போயிடுதுங்க. இத வந்து நீங்க வீடியோல பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஆனா ரியலா நேர்ல வந்து பார்க்கும்போது ஒரிஜினல் வெள்ளி கொலுசு மாதிரியே இருந்தது. இதையும் அதையும் பக்கத்துல வச்சோம் அப்படின்னாலும், நமக்கு டக்குன்னு பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட் வந்து தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு சூப்பரா குடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்ததுங்க. நீங்க ஃபங்ஷன்லாம் போறீங்க அப்படின்னா, தாராளமா இந்த மாதிரி வந்து வியர் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா, ரியலான வெள்ளி கொலுசு அப்படின்னு தான் கண்டிப்பாவே நெனைப்பாங்க. இத இத வந்து நான் மீஷோல இருந்து தான் வந்து வாங்கியிருந்தேன். இதுக்கான லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கிறேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டிசைன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு நல்ல நெறைய மணி வச்சு போடுற மாதிரி பிடிக்கும் அப்படின்னாலுமே, அந்த மாதிரியும் இருக்கு. உங்களுக்கு
உங்களுக்கு மெல்லிஸாக போடுற மாதிரியான பிடிக்கும் அப்படின்னாலும் அந்த மாதிரியும் கிடைக்குது. வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டு தான் வந்து வாங்கியிருந்தேன். நம்ம இப்போ டேபிள்லலாம் வந்து வைக்கிறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. இப்போ உங்களுக்கு ரியலான பிளான்ட் வந்து வச்சு வளர்க்குறதுக்கு இடம் இல்லை, அதை வந்து வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் எல்லாம் வந்து வாங்கி வச்சு உங்களோட ஆசையை வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நானும் நிறைய ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டு, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் பாட்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய வந்து வாங்கி வச்சுருக்கேன். ரொம்பவே கம்மியான ப்ரைஸுக்கு நமக்கு வந்து இது மீஷோவில் நிறைய வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து டிசைன்ஸ் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் பிளான்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக யூனிக்காக இருந்தது. அது லீஃப் மாதிரி அதுக்கு மேலே வந்து சின்ன சின்ன வெள்ளை பூக்கள் இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப யூனிக்கான ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால நம்ம டேபிளில் வந்து அரேஞ்ச் பண்ணி வந்து வைக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நல்ல ரியலான பிளான்ட் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேட் வந்து பார்த்துருப்பீங்க. இதுக்கான லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ வேணும் அப்படின்னா மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற எல்லா பொருட்களுக்குமான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எல்லா பொருட்களையுமே இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவில் இருக்கிற மீஷோ ப்ராடக்ட் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்க முடியும். தேவைப்படுற பொருளை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக க்யூட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு தியா ஸ்டாண்டு தான். அதாவது நம்ம வந்து விளக்கு வந்து ஏற்றி வைக்கிற ஒரு சின்ன அழகான ஒரு ஸ்டாண்டு. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. வுட்டில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி ரொம்ப அழகாக க்யூட்டாக ஒரு மணியும் வந்து கொடுத்துருக்குறாங்க. பின்னாடி வந்து நீங்கள் செவுத்தில் வந்து மாட்டி வைக்கிற மாதிரி சின்னதாக ஒரு ஸ்டாண்டு மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் செவுத்துலையும் வந்து மாட்டி வைக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் பூஜை ரூமில் கூட இதை வந்து வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக ட்ரெடிஷ்னலாக அந்த கோலம்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. இதில் ஒரு சின்ன பிள்ளையாரை வந்து வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்த்தேன். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தது. ஸோ இதே மாதிரி வந்து ப்ராடக்ட்டை நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இதே மாதிரியான பொருட்கள் வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட்டுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸும் வந்து ரொம்பவே கம்மி தான். ஸோ ப்ரைஸும் வந்து பார்த்துருப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து நல்ல குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்குறாங்க வுட்டில். ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி உங்களுக்கு நல்லாவே இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக க்யூட்டாக இருக்கிற மாதிரியான உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே ஒரிஜினல் சில்வர் மாதிரியே இருக்கும். ஸோ அந்த டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு லக்ஷ்மி விளக்கு தான். கீழே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக தாமரைப்பூ மாதிரி ஒரு மாடலில் அதுக்கு மேலே வந்து நடுவில் வந்து விளக்கு, மேலே வந்து லக்ஷ்மி வந்து இருக்கிற மாதிரி. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் வாங்கி உங்கள் சாமி அறையில் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரிஜினல் சில்வர் மாதிரியே இருக்கும். இந்த விளக்கோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அருமையாக அழகாக பண்ணியிருக்கிறாங்க. குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த குறையுமே சொல்ல முடியாது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நீட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டு, அதாவது இந்த மாதிரி ஒரு லக்ஷ்மி விளக்கு நீங்கள் உங்களோட சாமி அறையில் வந்து வச்சிங்க அப்படின்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இதோட ப்ரைஸும் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ நான் ஷேர் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டுக்கான ப்ரைஸும் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது வாங்கலாமா வேணாமான்னு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா? ஸோ அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக க்யூட்டாக பிள்ளையார் வந்து இப்படி ஒரு காலில் நிற்கிற மாதிரி உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஒத்த காலில் வந்து நிற்கிற மாதிரி ஒரு ஷேப்பில் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 விளக்கு வந்து வருது. அப்படியே சூப்பராக அழகாக ஒரு பூ மாதிரி அந்த விளக்கு வந்து அழகாக ஒரு ஸ்டாண்டில் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு மேலே வந்து பிள்ளையார் நிற்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அந்த மெட்டல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே சில்வர் மாதிரியே தான் இருக்கும். இந்த விளக்கில் வந்து நீங்கள் 5 பக்கமும் சுற்றி வந்து விளக்கு ஏற்றும்போது நடுவில் பிள்ளையார் இருக்கும்போது பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ப்ரைஸுமே வந்து பார்த்துருப்பீங்க. ரொம்பவே ரேட் கம்மி தான். ஸோ இந்த மாதிரியான பொருட்கள் வந்து நீங்கள் இன்னுமே பர்ச்சேஸ் பண்ணல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஷேர் பண்ண ப்ராடக்ட்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு பொருள் தான். ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தது. அழகாக லாக் போட்டிருக்காங்க. அதாவது இந்த வெல்வெட் பாக்ஸ் நம்ம ஜுவல்லெல்லாம் வந்து வச்சு பத்திரமா எடுத்து வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரு லுக்கில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இந்த அளவுக்கு நல்லா நீட்டாக வெல்வெட் பாக்ஸில் வச்சு பேக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க.
ரொம்பவே அழகா, க்யூட்டா இருக்கிற மாதிரியான ஒரு கலசம் செட்டு தான் வந்து வாங்கியிருந்தேன். இத போன வீடியோல பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போன வீடியோல நான் வந்து இது அப்படியே சில்வர்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு பார்த்தவங்களுக்கு நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கொஞ்சம் சில்வரும், பிராஸும் வந்து மிக்ஸ் பண்ண மாரி ஒரு டைப்ல வந்து இந்த கலசம் செட்டு வந்து குடுத்துருக்குறாங்க. அந்த தேங்காய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே அழகா, க்யூட்டா இருந்துச்சு. அந்த தேங்காய் வைக்கிற அந்த சின்ன ஸ்டாண்ட் மாரி குடுத்துருக்குறாங்க. சுத்தி அழகா பூ மாதிரி. இதுவும் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா சூப்பரா டிசைன் பண்ணி நல்லா ஃபினிஷிங் ஒர்க்ல குடுத்துருந்தாங்க. அதே மாதிரி அந்த தேங்காய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவ்வளோ அழகா இருந்துச்சு. ஸோ இந்த அளவுக்கு வந்து நேர்த்தியா, இவ்ளோ ட்ரெடிஷ்னலான பொருட்கள் வந்து மீஷோல கிடைக்குது அப்படின்னு சொன்னா நம்பவே முடியாது. இதோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க பார்த்துருப்பீங்க. ரொம்பவே ரேட் கம்மி தான். அதே மாதிரி இந்த கீழ இருக்கிற இந்த கலசம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சில்வரும் பிராஸும் வந்து மிக்ஸ் பண்ண மாதிரி ரொம்ப அழகா சூப்பரா டிசைன் பண்ணியிருந்தாங்க. அந்த கலசத்த வந்து கையில தூக்கி வச்சிருக்கும்போதே நல்ல வந்து வெயிட்டா இருந்தது. நல்ல நீட்டான ஒரு ஃபினிஷிங் ஒர்க்கு. குவாலிட்டி வைஸ் வந்து நம்ம எந்த குறையுமே சொல்ல முடியாது. நான் எப்பவும் சொல்ற மாதிரி, இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. இத வந்து உங்களோட பூஜை ரூம்ல வச்சீங்க அப்படின்னா, உங்க பூஜை ரூமே வந்து வந்து பார்த்தீங்கன்னா, தனியான ஒரு லுக் குடுக்குங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. தேவைப்படுற டைமில் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த மாதிரியான பாக்ஸில் வந்து போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போவுமே இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா சேஃபாகவே இருக்கும். இதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஒரிஜினல் பிராஸுங்க. ஸோ இது பிராஸில் கிடைக்கக்கூடிய அழகான ஒரு விளக்கு செட்டு. அதாவது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விளக்கு வந்துடும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா வேல் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து நடுவில் இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நல்ல வெயிட்டாக இருந்துச்சு. நல்ல ஃபினிஷிங்கு, நல்ல வெயிட்டாக இருந்தது. நல்ல குவாலிட்டியாக வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த வேல் வந்து பாருங்க, அதாவது ஓம் போட்டு ரொம்பவே அழகா க்யூட்டா இருந்துச்சு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, கையில தூக்கி வச்சிருக்கும்போது நல்ல வெயிட்டா இருந்தது. நல்லா பிராஸ்ல வந்து குடுத்துருக்கிறதுனால பார்க்கவே நல்ல பக்காவா இருந்தது. இந்த விளக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 6 விளக்கு வந்து குடுத்துருக்குறாங்க. சுத்தி வர அழகா பூ மாதிரி இப்படி குடுத்துருக்குறாங்க. அந்த வேல் இருக்கு இல்லையா, அத நடுவுல ஃபிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா, அத ஃபுல்லா சுத்தி நீங்க விளக்கு ஏத்தும்போது பார்க்கவே அப்படி ஒரு அட்ராக்டிவா இருக்கும். உங்களோட பூஜை அறைய வந்து அப்படியே நெறஞ்சு போன மாதிரி இருக்கும். இதோட ப்ரைஸும் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதுக்கான லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. எல்லா ப்ராடக்ட்டுக்குமே ஒரே லிங்க் தான் நான் வந்து குடுத்துருப்பேன். ஸோ ஃபேம்ன்னு இருக்கும். ஸோ அது செக் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா, எல்லா ப்ராடக்ட்டுக்குமான தனித்தனி லிங்க்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா, டேக் ப்ராடக்ட்ல வந்து டேக் பண்ணியிருப்பேன். ஸோ அப்படியும் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க, அது ஃபிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு எவ்வளோ ஒரு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்பவே க்யூட்டா இருந்ததுங்க. அப்படியே பிராஸுங்கிறதுனால அப்படியே பளபளன்னு சூப்பரா இருந்துச்சு. இத பர்ச்சேஸ் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுவும் ரொம்ப க்யூட்டா அழகா இருக்கிற மாதிரியான ஒரு நீங்க வந்து இப்போ சாமி மாடம் இருக்கு இல்லையா? அந்த சாமி மாடம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய இப்போ மீஷோல நெறைய வெரைட்டியா நெறைய டிசைன்ஸ்ல வந்து அவைலபிளா இருக்கு. இத வந்து நீங்க அழகா ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இதில வந்து நீங்க சாமி வந்து வச்சு, இப்போ உங்களுக்கு வீட்ல ஸ்பேஸ் இல்ல அப்படின்னா கூட, இத வந்து ஒரு இடத்துல அழகா நீங்க செவுத்துலயோ எங்கேயோ நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அழகா நீங்க வந்து சாமி கும்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும். சாமி வந்து நீங்க இதில வந்து வச்சு நீங்க வழிபடலாம். ரொம்பவே நல்லா இருந்தது. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா நேர்த்தியா வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த மாரி வுட்டுல வந்து கிடைக்கிது. ஸோ இது வந்து அழகா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் நம்ம ஈஸி தான். ரொம்ப கஷ்டம்லாம் இல்ல. நான் இது வந்து எடுத்து காட்டுறேன் பாருங்க. நல்லா டிசைன் பண்ணி ரொம்ப சூப்பரா இருக்கு. இத நான் ஃபிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் காட்டுறேன். இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மணியும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 7 மணியும் வந்து குடுத்துருக்குறாங்க குட்டி குட்டியா. அந்த மணியெல்லாம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்தது. இதில வந்து நெறைய மல்டி கலர்ஸும் வந்து அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர்ல நீங்க செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி வந்து வச்சுட்டு நீங்க சாமி வச்சு நீங்க விளக்கேத்தும்போது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்குங்க. ஃப்ரண்ட்ல வந்து அந்த மணியெல்லாம் தொங்க விட்டுட்டேன். ரொம்ப அழகா அதுக்கும் வந்து இடம் குடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி வந்து ஃபுல்லா நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு லுக்ல தான் இருக்கு. உங்களுக்கு பார்த்தோனே தெரிஞ்சிருக்கும். இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்ததுன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துட்டு, அப்படியே டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணிக்கோங்க. இத வாங்கணும்னு நெனச்சீங்கன்னா, லிங்க் இருக்கு. மறக்காம கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தேவைப்படும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அவங்களுக்குமே ஒரு ஷேர் குடுத்துருங்க. இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இன்ஸ்டாலயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய வெரைட்டியா சாரீஸ் வந்து நெறைய ட்ரெண்டிங்ல போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ அதில ஒரு சாரி வந்து இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை சாரி. ரொம்பவே அழகா ஸ்டோன் ஒர்க் வந்து வச்சு ரொம்ப க்யூட்டா இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ நம்ம நேர்ல நம்ம
கடையில் போய் வாங்குற மாதிரி நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாகவே இருந்தது மீஷோ பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஆல்ரெடி வந்து ஆரம்பத்தில் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்து நல்ல குவாலிட்டியோடய நமக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியுது. அதே மாதிரி தான் சாரீ வந்து எப்படி வருமோ, இப்போ ட்ரெண்டிங்கில் போகிற சாரீ ஆச்சு, நம்ம ஆர்டர் போடுறோம் எப்படி வருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் நேரில் வந்த உடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க. நம்ம நேராக கடையில் போயிட்டு நம்ம பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்தால் எந்த அளவுக்கு நம்ம பார்த்து குவாலிட்டியாக வாங்குவோமோ, அதே மாதிரி ரொம்ப சூப்பராக பக்காவான ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த பட்டர்ஃப்ளைலாம் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். அந்த துணியோட கிளாத் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். நல்ல திக்கான குவாலிட்டியில் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி நம்ம ஸ்க்ரீனில் என்ன கலர் பார்க்குறோமோ அதே தான். அப்படியே ஒரிஜினல் கலர் அப்படியே வந்து வந்திருந்தது. எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு சாரீ வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். நல்ல கோல்டு கலரில். இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து நல்லா ரெட் கலரில் ரொம்ப அழகான டிசைன் ஒர்க் கொடுத்து ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. இந்த மாதிரி சாரீஸ்லாம் நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னா கடை கடையாக நம்ம ஏறி இறங்குவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாரீ நீங்கள் வீட்டில் இருந்துட்டு அழகாக வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க. இதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதோட ப்ரைஸும் வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஷைனிங்காக இருந்தது. கை வச்சு பார்க்கும்போது அப்படியே வழவழன்னு இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ரைஸுக்கு ரொம்பவே ஒர்த்தான ஒரு சாரீ அப்படின்னு தான் சொல்லுவேன். குவாலிட்டியும் வந்து நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு கிட்ட நான் காமிக்கிறேன் பாருங்கள். வீடியோவில் எந்த ஒரு சேஞ்சஸும் நான் பண்ணலை. அப்படியே ப்ராடக்ட் வந்து எப்படி வந்துச்சோ அது அப்படியே வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ பார்க்கவே ரொம்பவே நல்லாயிருக்கு. ஃபில்டர் கூட நான் எதுவுமே வந்து போடலை. அப்படியே தான் உங்களுக்கு வந்து வியூ காமிச்சிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ரொம்ப ஹை குவாலிட்டி ரேஞ்சில் நம்ம வந்து வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தது. ஆனால் ப்ரைஸ் மட்டும்தாங்க ரொம்பவே கம்மி. ஸோ வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு சாரியும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அந்த சாரீ எந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருந்ததோ அதே மாதிரி இந்த சாரியுமே வந்து இருந்துச்சு. ப்ளவுஸ் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அழகாக குட்டி குட்டியாக அந்த பானைலாம் போட்டு டிசைன் பண்ணி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் இதில் வர்ற ப்ளவுஸ் வந்து பத்தலை அப்படின்னா கூட நீங்கள் இதே மாதிரி ப்ளவுஸ் வந்து நீங்கள் அங்கேயே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. வெறும் ப்ளவுஸ் பிட் கூட உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ அது நீங்கள் மேட்ச் பண்ணி கூட வாங்கிக்கலாம். முன்னாடி நான் காமிச்ச கோல்டு கலர் சாரீ எந்த அளவுக்கு இருந்ததோ அதே குவாலிட்டியோட தான் இந்த கலர் சாரியுமே வந்து இருக்குது. இந்த மாதிரி சாரீஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்க்கவே இந்த மாதிரி கட்டினீங்க அப்படின்னாலே ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு லுக் கொடுக்கும். ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து நீங்கள் கட்டிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த சாரீக்கான லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இதோட ப்ரைஸும் வந்து பார்த்துருப்பீங்க. அப்படியே அந்த வீடியோவையும் ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரிஜினல் பிராஸில் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். அதே மாதிரி இது வந்து கௌரி பூஜா செட் அப்படின்னு சொல்கிறாங்க இதை. இந்த ப்ராடக்ட் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ட்ரெடிஷ்னலாக இருந்ததுங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக நீட்டாக செஞ்சுருந்தாங்க. ஃபினிஷிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்ல வெயிட்டாக இருந்தது. ஒன்றும் வந்து நம்ம கையில் தூக்கி பார்க்கும்போது செம்ம வெயிட்டாகவே இருந்துச்சு. இதெல்லாம் ரொம்பவே பாரம்பரியமான பொருட்கள் அப்படிங்கிறதுனால அந்த காலத்தில் இருந்தே பார்த்திங்கன்னா இந்த கௌரி பூஜை டைம்லலாம் இதெல்லாம் வந்து வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து உங்களோட பூஜை அறையில் வந்து வச்சு நீங்கள் பூஜை பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்குங்க. இது வந்து ஒரிஜினல் பிராஸ் அப்படிங்கிறதுனால குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக வந்து கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். அம்மிக்கல் இருக்குது, ஆட்டுக்கல் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து உரல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து கிராமப்புறங்களில் வந்து நம்ம பார்க்க முடியும். உள்ளுக்குள்ளே வந்து அந்த பயிர் வகைகள்லாம் போட்டுட்டு மேலே வந்து வச்சு சுற்றுவாங்க. கீழே நமக்கு அது வந்து மாவு மாதிரி வரும். இந்த மாதிரியான ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பாரம்பரிய பொருட்கள் வந்து இதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மினியேச்சர் குக்கிங்கில் யூஸ் பண்ணுற மாதிரி அவ்வளோ குட்டி குட்டியான பொருட்கள் பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது. இதே மாதிரி ப்ராடக்ட் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணுங்கள். இதுக்கான லிங்க் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டுக்குமே வந்து ஒரே ஒரு லிங்க் தான். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே எல்லா ப்ராடக்ட்டு இதுக்கு முன்னாடி நான் போட்ட மீஷோ ப்ராடக்ட்டு, பூஜை ப்ராடக்ட்டு எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்க்க முடியுங்க. உங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்பவே அழகாக க்யூட்டாக இருக்கிற மாதிரி விளக்கு செட்டு தான் வந்து வாங்கியிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 பீஸ் கிட்டக்க வருது. இதில் வந்து சின்ன விளக்கு வந்து ஒரு 2 விளக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க.
அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம மணியெல்லாம் வந்து வச்ச மாதிரி ரொம்பவே அழகாக நல்ல மாடலில் இந்த மாதிரி டைப்பில் வந்து 2 விளக்கு வந்து வருது. இந்த மாதிரி நம்ம வாங்கும்போது இந்த சின்ன குட்டியாக 2 விளக்கு இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் வந்து சேர்த்தே தான் வருது. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இந்த மாதிரி நீங்கள் பூஜை ரூமில் வந்து வச்சிங்க அப்படின்னா அந்த மணி அடிக்கிறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. விளக்கு வந்து இதில் ஏற்றி வச்சுருக்கும்போது பக்கத்தில் இந்த 2 மணி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மணி வந்து சவுண்டு வரும்போது பார்க்கவும் கேட்குறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கு. இதில் வந்து 2 பீஸ் வந்து வர்றதுனால நம்ம சேம் டைமில் அழகாக ஒரே மாதிரி வந்து ஏற்றி வைக்கும்போது பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். வீட்டுக்கு வர்றவங்க கூட கண்டிப்பாக கேட்பாங்க, இவ்வளோ யூனிக்கான இந்த ப்ராடக்ட்லாம் எங்கேருந்து வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த 2 குட்டி விளக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸும் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இதுவும் வந்து பிராஸ் டைப்பில் இருக்கக்கூடிய அகல் தான் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்பவே வெயிட்டாக நல்லா இருந்தது. ஒரே டைமில் நம்ம இந்த மாதிரி வந்து வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்பப்போ நம்ம வந்து அகல் வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இது ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மி தான். நான் ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ணுறேன். இதோட குவாலிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. நல்ல பக்காவான குவாலிட்டியில் கொடுத்துருக்குறாங்க. அதோட ஃபினிஷிங்லாம் ரொம்பவே நீட்டாக பண்ணியிருக்காங்க. நல்ல வெயிட்டாகவும் இருந்தது. கையில் வந்து தூக்கி பார்க்கும்போது நல்ல வெயிட்டாகவும் இருந்தது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்போ ஆஃபர் கூட வந்து போயிட்டுருக்கு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி வந்து பர்ச்சேஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா விளக்கு வந்து ஏற்றி வைக்கும்போதும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. வீட்டில் வந்து கேண்டல்லாம் பற்ற வச்சு வைக்கிறோம், அதாவது விளக்கு வந்து ஏற்றி வைக்கிறோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வந்து வாங்கியிருந்தேன். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. இதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா பிராஸ் டைப்பில் கொடுத்துருக்கிறதுனால நல்ல டிசைன் வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த விளக்குக்கு மேலே. ஸோ இதில் வந்து நம்ம வந்து விளக்கு ஏற்றி வைக்கும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஒரு ஃபெஸ்டிவல் டைம்லையோ இல்லை வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் டைமில் இல்லை கெஸ்ட்டு வர்றாங்க அப்படின்னும் போது கூட இந்த மாதிரி வந்து கேண்டல் ஸ்டாண்டு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து விளக்கெல்லாம் ஏற்றி வச்சிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப யூனிக்கான ப்ராடக்ட். கண்டிப்பாக இந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வீட்டுக்கு வர்றவங்க கண்டிப்பாக கேட்பாங்க, இதெல்லாம் எங்கேருந்து தான் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரைஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ரீசனபிளாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதில் நிறைய மாடலும் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பசு மாடு வந்து கண்ணுக்குட்டியோடு இருக்கிற மாதிரி பிராஸ் டைப்பில் இருக்கக்கூடிய இந்த சிலை தான் வந்து வாங்கியிருந்தேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இதை வந்து நான் நிறைய கடைகளில் வந்து இதே மாதிரி பார்த்துருக்கேன். நிறைய நகை கடை, துணி கடைகளில் நான் வந்து இது மாதிரி பார்த்துருக்கேன். அதே மாதிரி வீடு குடும்பம் போகிறாங்க அப்படின்னாலுமே இதை வந்து யூஸ் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். ரொம்பவே அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள். அந்த மாடு வந்து கண்ணுக்குட்டியோடு இருக்கிற மாதிரி அந்த கழுத்தில் வந்து ஒரு மணி வந்து தொங்குற மாதிரி ரொம்ப அழகாக ட்ரெடிஷ்னலாக இருக்குது பார்க்கும்போது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ எனக்கு பிடிச்சிருந்ததுனால நான் வந்து வாங்கியிருந்தேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல வெயிட்டாக இருக்குது. ஸோ பிராஸில் இருக்கிறதுனால செம க்யூட்டாக இருக்குது. பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த ப்ராடக்ட்டுக்கான லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் வந்து ஒரு ஷேர் கொடுங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டில் வந்து ஒரு டெக்கர் பீஸாக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட பூஜை அறையில் கூட நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பூஜை தாலி, அதாவது நம்ம இந்த ஒரே பிளேட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஊதுபத்தி ஏற்றுறதுக்கு, சாம்பிராணி ஏற்றுறதுக்கு, குங்குமம், சந்தனம், விபூதி இந்த மாதிரி எல்லாமே வந்து வைக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக அழகாக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு இந்த பிளேட்டில் வந்து அப்படியே செட்டு உங்களுக்கு அப்படியே வந்து வந்துடும் காம்போவாக. இதில் வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ் வந்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக யூனிக்காக இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால நான் வந்து வாங்கியிருந்தேன். பூஜை டைமில் நீங்கள் இந்த மாதிரி வந்து வச்சு யூஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. நல்ல வெயிட்டாக சூப்பராக இருந்தது. இதோட டிசைன்ஸே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அவங்களோட பூஜை அறையில் வந்து வைக்கும்போதும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி பிராஸில் இருக்கக்கூடிய ஒரு முறம் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டாகவே இருந்தது. ப்ரைஸும் வந்து ரொம்பவே ரீசனபிளாக இருந்துச்சு.
இந்த முறத்துல வந்து பார்த்திங்கன்னா, லக்ஷ்மி தேவியோட உருவம் பதிச்சு ரொம்பவே அழகா இருக்குங்க பார்க்கறதுக்கு. இதில வந்து நெறைய அந்த சாமியோட உருவம் வந்து நெறைய குடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இந்த முறம் வந்து ரொம்பவே வெயிட்டாவும் இருந்தது. நீங்க யாருக்காச்சும் கிஃப்ட் குடுக்கணும் அப்படின்னு நெனச்சிங்கன்னா கூட, இந்த மாதிரி வந்து கிஃப்ட் குடுக்கலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ குடுக்கலாமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ குடுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி பூஜை அறையில வந்து வச்சு நீங்க வந்து பூஜை பண்ணுறதுக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப யூனிக்கா இருந்ததுனால நான் வந்து வாங்கியிருந்தேன். இப்போ அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப யூனிக்கா இருக்குங்க. வெத்தல இருக்கு இல்லையா? ஸோ வெத்தல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிராஸ்ல இந்த மாதிரி ரொம்ப அழகா நேர்த்தியா செஞ்சிருக்காங்க. 1 வெத்தல இல்லங்க, 2 வெத்தல. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல? நம்ம எப்போவுமே 2 வெத்தல தானே குடுக்கறது வழக்கத்துல இருக்கு இல்லையா? ஸோ அதனால 2 வெத்தலையும் அதுக்கு மேல வந்து வைக்கிறதுக்கு நம்ம இப்போ குங்குமம், விபூதி அந்த சிமிழ் வருது பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பிராஸ்ல குட்டியா இந்த மாதிரி வந்து 2 சிமிழ் வந்து குடுத்துருக்காங்க. அத நம்ம ஓப்பன்லாம் பண்ண முடியாது. அப்படியே வந்து க்ளோசிங் டைப்ல தான் வந்து குடுத்துருக்குறாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல? நீங்க வந்து பூஜை டைம்ல உங்களோட பூஜை அறையில இதெல்லாம் வந்து நீங்க வைக்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான ஒரு லுக் குடுக்குங்க. கண்டிப்பா நான் முன்னாடியே சொன்ன மாரி வீட்டுக்கு வர்றவங்க கூட இதெல்லாம் எங்க தான் வாங்குறீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கும்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு ஷேர் பண்ண எல்லா ப்ராடக்ட்டும் ரொம்ப யூனிக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேங்க. பிடிச்சிருந்தது அப்படின்னா, இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நெனச்சிங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனச்சிங்கன்னா, அவங்களுக்கும் ஒரு ஷேர் கொடுங்க. ஆல்ரெடி போட்ட பூஜை பொருட்களோட வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோஸோட தம்ப்நெயிலும் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோஸ் எல்லாம் இன்னும் பார்க்கலன்னா சேனலில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்க ப்ராடக்ட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணுங்கள். தேங்க்யூ.